இங்க வாட்ச்மேன் சார் ரூம்ல ரமேஷ் இருக்கானா? இல்ல சார், அவரு ஊருக்கு போயிருக்காரு. நீங்க வந்து அந்த பைக் சாவி கொடுக்க சொன்னாரு. இதாங்க வேற ஏதாவது சொல்லிட்டு போனானா? சார். எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு சார். நேத்து என் கூட சண்டை போட்டதுக்கு ரொம்ப சாரி கேட்டார் சார். சார், தண்ணியில நேத்து ஏதேதோ நான் உளறிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்க வேண்டான்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் சார். ஏன்பா வேற என்னதான்ப்பா சொன்னா? இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. ஒரே அழுக. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாராம். அவரை நீங்க மன்னிக்கணுமா, உங்களுக்கு பட்ட நன்றி கடனை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப புலம்புனாரு. சார், அவரை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்பா என்னப்பா இதெல்லாம்? நடக்கிற எதுவுமே நல்லதா எனக்கு படல. எனக்கு பயமா இருக்கு. எந்த நேரத்துல என்ன செய்தி வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஹலோ, முரளி இருக்காரா? இருக்கார் சார். சார், அவர் குரல் மாதிரி இருக்கு. இந்தாங்க. ஹலோ. டேய், நான் தான் ரமேஷ் பேசுறேன். ஏய் ரமேஷ், என்னடா அதெல்லாம்? எங்கடா இருக்க? அது சொல்றதுக்கு இல்லடா. நான் இனிமே மேன்ஷனுக்கு வர போறதில்ல. டேய் 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 ப்ளீஸ் டா, இப்போ எங்க இருந்து பேசுற சொல்லு. டேய், சொல்றது கேளு. என்ன அனாவசியமா தேட வேண்டாம். தேவையில்லாம நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். டேய் ரமேஷ் ப்ளீஸ் டா, நான் சொல்றது கேளுடா. முதல்ல இங்க வா. எங்க இருந்து பேசுற சொல்லு. ரமேஷ், உங்க அப்பா பேசுறேன்டா. ரமேஷ், என்னடா இதெல்லாம்? சாரிப்பா, நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். போதும்பா. இனிமே என்னால உங்களுக்கு எந்த வேதனையும் இருக்காது. ரமேஷ் ரமேஷ், ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்போ இந்த மாதிரி நடக்கிற விதமும் பேசுற விதமும் தான் எனக்கு வேதனையை கொடுக்குது. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டு போறேன்டா. அப்பா, சாரிப்பா. தயவு செஞ்சு இனிமே நீங்க எனக்காக வேதனைப்பட வேண்டாம். நீங்க எனக்காக நிறைய பட்டுட்டீங்கப்பா. போதும். டேய் டேய் டேய், உங்க அம்மா நீ இல்லாம வீட்டுல வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காடா. அப்பா, உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன்ப்பா. என்னை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். அம்மாக்கும் உங்களுக்கும் தங்கச்சி இருக்கா, மாப்பிள்ள இருக்காரு. அவங்களை கூட்டு வந்து உங்க கூட வீட்டுல வச்சுக்கங்க. நான் போறேன். டேய் ரமேஷ் ரமேஷ், சார், என்னாச்சு? போனை வச்சுட்டான். இருந்தாலும் விஜய்க்கு இவ்ளோ நெஞ்செழுத்து இருக்க கூடாது ஈஸ்வரி. கோபி கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு போனால, இது வரைக்கும் வந்தால பாத்தியா? அவளை சொல்லி குத்தம் இல்ல, நீ எல்லாம் இவன் கொடுத்த இடம். அவளை தலையில தூக்கி வச்ச ஆனா இல்ல, அதான் இப்ப கால்ல மிதிச்சிட்டு போயிட்டா. இந்த பாடு படுறதுக்கு தான் விலைக்கு போன சம்பந்தத்தை அவன் தேடி தேடி கூட்டிட்டு வந்தான் போல இருக்கு. கரெக்டா சொன்னம்மா. விதி வலியுதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இவன் தான் அவன் பின்னாடி அலைஞ்சு கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்லைன்னா சாமியாரா போயிடுவேன் சொன்னான்ல. கரெக்ட். லட்சுமண கணிப்பு எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். டே, இந்த காடா போட்டேன் நானு. ஆமா. டே, ரம்மியை பிரிச்சிருந்தடா. பிரிக்கிறது உனக்கு பூசா லட்சுமணா? ஏய், விளையாடு. ஆனா கவனம் மட்டும் பேச்சில இருக்கட்டும். நம்மள விடுங்க அண்ணா. அப்பா சின்ன பிள்ளை மாதிரி அவ பின்னாடியே அவ பின்னாடி சின்ன பிள்ளை மாதிரி ஓடினாருல்ல, அவரையாவது மதிச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாளா அவ? எப்படி சொல்லுவா? கோபிக்கு மேல இவர்தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினாருல. என்னமோ இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மோசம், அவதான் ரொம்ப வசத்தின்னு பேசினாருல. அதுக்குதான் அவ கொடுத்த பரிசு. ஏமா, நீ என்ன விவரமா பேசணும்னு பார்த்தா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிய. நீ வேணா பாரு, அவன் வந்ததும் விஷயம் தெரிஞ்ச உடனே ஒண்ணு மச்சன்சி விட்டு போய் பொண்டாட்டி காலங்களை விழுந்தாது கூட்டு வந்துருப்பான் பாரு. ஏய், சீட்டை போடியா. லட்சுமணா, சும்மாவா சொன்னாங்க? மலை ஏறினால மச்சனம் தேவை தேவைன்னு. உன் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். படத்தை கொடு. ஆனாலும் அண்ணே, உங்களுக்கு எனக்கு கூட அவ்வளவு தைரியம் வந்தது இல்ல. விடு ஈஸ்வரி, அவளை பத்தி பேசாத. அக்கா, விஜயங்க உங்களை தானே கேட்கிறேன், பதில் சொல்லாம இருக்கீங்க. விஜயங்க, உன் பொண்டாட்டி பத்தி எங்க கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க, உங்கள்ட்ட தானே கேட்க முடியும். அப்படின்னு நீ சொல்ற, ஆனா உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல எங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. அண்ணே, குதர்க்கமாலாம் பேசாதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. விஜயங்க, டே, எங்களை எதுக்கு மிரட்டி விட்டுற? எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? அப்பா, விஜயங்கப்பா,
விஜி தன வீட்டுக்கு போயிருக்கா. அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சா? ஏன் ஏன்டா அது பெருசு பண்ற? ஏன் அவர் கேட்க கூடாதா? விஜய் போகும்போது எங்க போறேன்னு கேட்டோம்ல, ஒண்ணுமே சொல்லாம போனா அதான் அவர் கேக்குறாரு. ஏமா விஜி சொல்லிட்டு போலன்னா என்ன? எங்க போயிருப்பா? தன வீட்டு தானே போயிருப்பா. அதேமா பெருசு பண்றீங்க? கோபி, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு மன கஷ்டத்தோட பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. எது எப்படியோ நீ போய் அவளை கூட்டு வா. என்னால முடியாதுப்பா. ஏய், என்னடா பேசுற நீ? விஜிதான் புரியாம நடந்துக்கிறதுனா நீயுமா? போய் கூட்டு வாடா. பா, கோச்சிட்டு போறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா பரவாயில்ல. எதையும் பெருசு படுத்தா போய் கூட்டு வரலாம். ஒரு காரணம் இல்லாம போயிருக்கேன், என்னால முடியாதுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா லீலா, என்னம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சார், ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முக்கியமான வேலை ஒன்று இருக்குமா. என்ன சார்? நாளைக்கு டெஸ்பாச் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் ஒரு 4-5 இருக்குமா. அதை வந்து அடுத்த வாரம் தான் அனுப்பணும். ஆனால் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்ததால் அது நாளைக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபிகர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணணும். என்னம்மா யோசிக்கிற? 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாமா? இங்கே பாருமா, சிவகுமாரோட ஒர்க் பண்ணுறாரு. ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறாரு. நோ ப்ராப்ளம். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சார், நீங்கள் லீவு கொடுத்து கூட ஹஸ்பண்டை விட ஆஃபீஸ் தான் முக்கியம்னு வந்தாங்க. கண்டிப்பாக இருந்து டியூட்டியை முடிச்சுட்டு தான் சார் போவாங்க. சும்மா இருங்க சிவகுமார். லீலா, நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு தோணுது. அதனால இன்னொன்று செய்யலாம். நான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தர்றேன். ஃபைலை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் பத்திரமா கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஃபைல். இதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார், நான் வீட்டுக்கு ஃபைல்ஸை கொண்டு போய் கண்டிப்பா முடிச்சு கொண்டு வரேன். ஓகே, தட்ஸ் குட். கார்த்திக் ஏஜென்சி ஃபைல் எடுத்துருவாமா? ஆ. நான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தர்றேன். அதை நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வரணும். சரியா? ஓகே சார். ஃபைல் எடுத்துருவோம். நல்லா இருக்கா? அம்மாட்ட வா நட்ராஜ். என்ன சக்தி இது? குழந்தை மாதிரி பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்குமே. சந்தேகமே வேண்டாம் சரோ, சக்தி சின்ன குழந்தை தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க நல்ல நிலைமையில இருந்தப்போ அப்பா எங்களை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவாரு. ரொம்ப சந்தோஷமா கவலையே இல்லாம இருந்தோம். அந்த சந்தோஷம் ஒட்டுமொத்தமா காணாம போயிடுச்சு. இப்போ உங்களை நட்ராஜ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப லேசா இருக்குக்கா. சக்தி, இனிமே நாங்க வெளியில போகும்போது உன்னையும் கூட்டிட்டு தான் போவோம். நம்ம எல்லாம் வெளில வந்திருக்கோம். கூடவே அம்மாவும் நிர்மலாவும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாண்ணே. இனிமே எப்பவுமே கடை பிசினஸ்னு இல்லாம அடிக்கடி இந்த மாதிரி வரணும்டா. எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்க. சொல்றதோட சரி, மறந்துடுவீங்க. மாணிக்கம், எப்படி இருக்கீங்க? அடடா, நல்லா இருக்கேன். வாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. குடும்பத்தோட சந்தோஷமா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. பரவாயில்லைங்க. புருஷன் பொண்டாட்டி, தம்பி தம்பி பொண்டாட்டின்னு குடும்பத்தோட வந்திருக்கீங்க. இன்னும் தம்பி செல்வத்துக்கு எதுவும் குழந்தை இல்லைங்களா? சீக்கிரம் காலகாலத்தில் அன்னை மாதிரி ஒரு அழகான பிள்ளைய பெற்று கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சரி மாணிக்கம், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கிளம்புறோம். சரி, வரட்டுங்களா? சரி, வரேங்க. வணக்கம். என்னங்க, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? சரி, வா. கொஞ்ச நேரம் நில்லுடா. அக்கா, நட்ராஜ் அங்க கூட்டிட்டு போறேன். எங்கம்மா? வா போலாம். சக்தி வேணாம், இப்பவே வந்துடுறோம். டேய் செல்வம், அந்த பொண்ணு செலவு பண்ணிட்டு போகுதுடா. போடா போடா. என்ன சரோ, வந்தவர் பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஏங்க, அவர் பேசினது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுதா? அப்ப சரிங்கறியா? பின்ன என்னங்க, நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து வரோம். அவருக்கு அப்படிதானுங்களே தோணும். ஆமா, ஆனா அவர் சொல்றபடி நடந்தா நல்லதா இருக்கும்ல. ஆமாங்க, அவர் ஏதோ யதார்த்தமா தான் பேசினாரு. ஆனா அதை சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எனக்கும் தான். என்னடா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு கோவமே வரல.
நம்மளை விட சரோ சக்தியை கவனிச்சியா? அவளுக்கு கூட இதுல சந்தோஷம் தான் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட அவளோட முகத்தை கூர்ந்து கவனிச்சேன். அவ முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிஜமா? ஆமா, நீங்க வேணா பாருங்க. இப்ப கூட அவளோட மனசுல இதுதான் ஓடிட்டு இருக்கும். சக்தி, கொஞ்சம் பேசணும். சில சமயம் நம்மளையும் அறியாம இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிடுது. அந்த ஆள் அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு மனசுக்குள்ள அதேதான். அது இல்லைங்க, அவருக்கு நான் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். சக்தி, உண்மையை சொல்லணும்னா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பல நாள் சொல்ல முடியாம சிரமப்பட்ட விஷயத்த அவர் எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிஜமாதான் சொல்றேன். மனசுக்குள்ள இருக்கிறது பொதுவா பொண்ணுங்க முதல்ல சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அது மாதிரியான தயக்கம், கூச்சம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள பயம்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எங்க சொல்லாமே இருந்துருவோமோன்னு மனசுல பதட்டத்தோட இருந்த. இன்னைக்கு அந்த மனுஷன் எனக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இதை பயன்படுத்தி நான் என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்வம், போலாமாடா? நீங்க போங்க, நான் வரேன். இந்தாப்பா. வாமா. இந்தாங்க மாமா. என்ன இது பையில? இட்லி மாமா. இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகம், அதான் வந்து சமைக்க முடியாதுன்னு வர வழியில டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணம்மா. நானே நல்ல பசியோட தான் இருக்கேன். என்ன ஜென்மம் நீங்கெல்லாம்? இந்த வீட்டு பொம்பளை காலையில 8 மணிக்கு போயிட்டு ஊரெல்லாம் சுத்திவிட்டு நேரம் கட்ட நேரத்துல வரா. சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கையில ஒரு பொட்டணத்தை ஸ்டைலா வாங்கிட்டு வரா. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அதை எடுத்து வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. சாப்பாடு தவிர வேற எந்த சூடு சொரணம் உங்களுக்கு கிடையாதா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நானே நொந்து போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம வாங்கிட்டு வந்த காஞ்சி போன இட்லியை விக்கில் எடுக்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. லீலா, நீ சாப்பிடலையாம்மா? இல்ல மாமா, ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம். ஏன்னா வேலைக்கு நான் புதுசு இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. 1க்கு 4 தடவை ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் மாமா. இன்னும் 2 மாசத்துல எல்லாம் சரியாயிடும். வெரி குட், வெரி குட். வாழ்க்கையில முதல் தடவையா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா விக்கல் எடுக்க தானே செய்யும். நீங்க சாப்பிட்றதும் அவ ஆபீஸ் வேலை வீட்டுக்கு கொண்டாந்து பந்தா காட்டுறதும் என்னை கடுப்பாக்கணுங்கிறதுக்காகவே அவ ஆபீஸ் வேலை வீட்டுக்கு கொண்டாந்து ஃபிலிம் காட்டிட்டு இருக்கா. இந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருந்துச்சுல, அதை அடுத்த வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்திருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப சொல்றேன், அந்த குழந்தைங்க 2 வரணும். என்ன 2 பேரும் ஊம நாடகம் ஆடுறீங்களா? அந்த குழந்தைங்க 2 இங்க வரணும், அதுங்களை நான் பார்க்கணும். இப்போவே வா.
முடியாது. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாது, அக்கறை வேணும். அதுங்க 3வது மனுஷன் வீட்டுல இருக்கு, அங்க இருக்க கூடாது. அதுங்க இங்கதான் இருக்கணும். முடிவா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இங்க வந்தாகணும். புரியுதுப்பா, பிள்ளைங்க மேல உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு நல்லாவே புரியுது. எதுவா இருந்தாலும் இப்போ போக முடியாது, விடிஞ்சு காலையில தான் போய் கூட்டு வர முடியும். இப்ப நீயும் சாப்பிட்டு பேசாம படுத்துங்க. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதை நான் இப்படியே விட மாட்டேன். ஏங்க இப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஒரு வேலையை கூட என்னால நிம்மதியை பார்க்க முடியல. ச்சே. எல்லாம் வேலைக்கு போறாங்கிற திமிரு. நீங்க கொட்டிக்குங்க, நல்லா கொட்டிக்குங்க. சீக்கிரமா கொட்டிக்கிட்டு எனக்கு பொட்டணத்தை பிரிச்சு வைங்க. முதல்ல